இல்லாமல்ல திருவரங்கத்தான கிருபையினால் நாம் 5வது வேதம் அனுபவிச்சு நிற்கும். கோகுலாஷ்டமி முன்னிட்டு நாளைக்கு கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணன் தூது வந்தார், பாண்டவாள்கிட்ட போய் சொன்னார் நடந்ததெல்லாம். குந்தி போய் 2 வரம் கேட்டதை மட்டும் சொல்லலை, பாக்கி எல்லாத்தையும் சொன்னார். யுத்தம் நிச்சயமாயிடுத்து. பாண்டவாள்கிட்ட 7 அக்ரோணி சைன்யம், கௌரவாள்கிட்ட 11. இவா போட்ட சண்டை குறைவு தான். ராமராவண யுத்தம்தான் நிறைய. இவா போட்டது குறைவு. ஒரு அக்ரோணினா தெரிஞ்சுக்கோங்க, ராமன் கூட்டின்னு போனது 70 வெள்ளம். அது எப்போ, அதை இன்னொரு நாள் சொல்கிறேன். இவா கூட்டின்னு போனது பாண்டவாள்கிட்ட 7 அக்ரோணி, கௌரவன்கிட்ட 11. 21,870 தேர், 21,870 குதிரை, இது யானை 65,610 குதிரை, 1,09,350 காலாட் வீரர்கள் கொண்டது ஒரு அக்ரோணி. 7 எடுத்துன்னு போனான், அவள் 11. 2 பக்கமும் சைன்யம் நிற்கிறது. பீஷ்மாச்சாரியார்கிட்ட துரியோதனன் கேட்குறான், யார் யார் எத்தனை நாளில் ஜெயிப்பா, அவள்லாம் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கன்னா. பீஷ்மர் சொன்னார், நான் ஒரே பகலில் அழிச்சுருவேன்னர். சந்தோஷம் அவனுக்கு. 3 பகலில் அழிப்பார் துரோணாச்சாரியார்னர். ரொம்ப சந்தோஷம். அவரும் இவன் பக்கம் தானே இருக்கான். 5 பகலில் அழிப்பான்னர். என்ன கவனிக்கணும், கர்ணன். ஆனால் அவர் தளபதி பொறுப்பு ஏற்றுன உடனே பீஷ்மர் கர்ணனை கூட்டத்தோடு கூட்டமாக நிற்கிற சண்டை போடுற இடத்துல நிரூபிச்சினார். அவன் கோவிச்சுன்னு போயிட்டான். ஆனால் 5 பகலில் அழிப்பான்னு அவரே சொல்கிறார். அது அப்புறமா பார்ப்போம் வியாக்கியானம். ஒரு நாழிகையில் அழிப்பான் அஸ்வத்தாமன். 1.25 நாழிகை, அரை மணி நேரம். ஒரு நாழிகைங்கிறது 26 நிமிஷம். அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா இவர் சொல்கிறவா பூரா இவன் பக்கம்தான் இருக்கா, இன்னும் யார் இருக்கான்னு கேட்டான். இந்த பூலோகத்தில் இருக்கிறவாளையும் தேவலோகத்தில் இருக்கிற வீரர்களையும் ஒரு வினாடியில் அழிச்சுருவான் அர்ஜுனன்னர். மயக்கம் போட்டு விழுந்தான். ஒரு பகலில் யான் மலைவன், முப்பகலிலே மலைவன் உபன்றத விற்கை முனியும், பருபகல் ஓரைந்தின் மலைவன் பருதி மைந்தன், முனிமைந்தன் ஒரு நாழிகையில் மலைவன், பொறுபடை அடங்க மலையும், புரந்தரன் இருந்த உலகும் ஒரு க்ஷணத்திடை. ஒரு க்ஷணம்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு செகண்ட். இதுக்குள்ள 4/5 ஆஃப் எ செகண்ட் ஒரு க்ஷணம். இதுக்குள் இப்போ நான் சொடக்கினதுக்குள்ள 4/5 செகண்டு 60 பெருங்க 12 20 12 48. இது ஒரு வினாடி. 48ங்கிறது ஒரு வினாடிக்குள்ள. புரிஞ்சதா உங்களுக்கு? அது காலத்தை தப்புற எல்லாமே சொல்லுவா. அதில் இந்த கீதையை பகவான் ஒரு க்ஷணத்தில் சொன்னான். அவனும் கேட்டான். உங்களால் ஆச்சரியமாக இருக்கும், அதுக்குள்ளே கேட்டானா, அதுக்குள்ளே இவ்வளவுன்னு சொன்னானான்னு. நீங்கள் இன்னைக்கு இப்படிங்கிறதுக்குள்ளே இமெயில் அனுப்புகிறேன். முதல்ல இமெயில் கொண்டு வந்தது அவர் தான். தெரிஞ்சதா உனக்கு? கிருஷ்ணர். இப்போ உங்களால் நம்ப முடியாமல் இருக்கும். நம்பலன்னப்போ நம்மளால் எதெல்லாம் நம்ப முடியலையோ அதான் தெய்வீகத்தன்மைன்னு பேர். அமானுஷ்யமான தன்மை. ஆமாம்,
அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் பாருங்க, தெய்வீகத்தன்மை தான். நம்மளை அதுதான் அவர் சொன்னார் மாணிக்க வாசகர், அவனன்றி ஓரணுவும் அசையாது. இவன் நம்ம சொல்கிற போது ஏற்றுக்க மாட்டேங்கிறான். நியூட்டன்ஸ்லான்னு ஒன்று ஏற்றுக்கிறான். நியூட்டன் அதுதான் சொன்னான், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அவனுக்கு முன்னாலேயே மாணிக்க வாசகர் சொல்லிட்டார். புரியுறதோ சார்? தர்மமான வாசகங்கள் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும், மொழி வேறையாக இருக்கும், அவ்வளோதானே. மொழி வேறையாக இருக்கும். யாருமே எந்த மொழியிலையும் எந்த மதத்திலையும் அதர்மம் ஜெயிக்கும்னு எழுதவே மாட்டா, ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டா. மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்னு ஒரு ட்ராமா, ஷேக்ஸ்பியர் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. அதில் வில்லன் கேட்குறான் கதாநாயகனை, ஆர்ட்டை நறுக்கிக்கிறேன்னு. தீர்ப்பு வந்தது. அவன் ஜட்ஜி சொன்னான், என்ன நறுக்கிக்கோ, ஒரு சொட்டு ரத்தம் சிந்தப்படாதுன்னா. எப்படி தீர்ப்பு கொடுத்தா மத்தியா? ஒரு சொட்டு ரத்தம் அப்படின்னா நறுக்க முடியாது. அதைத்தான் எல்லாருமே உணரணும். தர்மம் தோற்காது. இப்போ 4 அக்ரோனி சைன்யம் அதிகமாக இருக்கிற துரியோதனன் தோத்து போனான். அது ஏன்? இத்தனைக்கும் பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன் இவ்வளோ பேர் இருந்து என்ன? அதர்மத்து பக்கத்துக்கு போனால் தோத்து தான் போவான். ஆமாம், அதர்மம் ஒரு நாளும் ஜெயிக்கணும் யாரும் விரும்ப மாட்டா, ஜெயிக்காது. 2 பக்கமும் சைன்யம் நிற்கிறது. 70 மைல் நீளம், 30 மைல் அகலம் குருக்ஷேத்திர பூமி. தெரிஞ்சுக்கோங்க. திருதராஷ்டிரன் கண் தெரியாதவன் அங்கே இருக்கான். வியாச மகரிஷி சஞ்சயனுக்கு ஒரு கிருபை பண்ணார், அங்கே நடக்கிறத பார்த்து சொல்கிறதுக்கு. இதை வச்சு தான் இன்றைக்கி டெலிவிஷன் கண்டுபிடிச்சேன்னு அவனே எழுதுகிறான். அதாவது அப்போ ஏன் நம்ம ஆட்கள் கண்டுபிடிக்கலைன்னா, நம்ம ஆட்கள் விரும்பலை. மற்றொன்று, இப்போ நம்ம விஞ்ஞான பூரா கண்டுபிடிச்சது பூரா வேறு மதத்துக்காராதான் இருக்கட்டுமே, அதனால் என்ன, நம்ம அனுபவிச்சுட்டு போகிறோம். நம்ம அதை வேண்டான்னு சொல்லலை. அவளை கண்டுபிடிக்க வச்சது பகவான் தானே, நம்ம அப்படி நினைக்கிறோம். ஒன்று எல்லாருமே கவனிக்கணும். அன்னைக்கே சொன்னேன், ஏற்கனவே இருக்கிறத பிரகடனம் பண்ணுறான், டிஸ்கவர்டு. பகவான் எல்லாத்தையும் ஆல்ரெடி கவர்டு. உலகையும் படைத்து உம்மையும் படைத்தான்னர் நம்மாழ்வார். சார், இந்த உலகத்தை படைத்தான், இதில் எல்லாத்தையும் படைச்சுட்டான், நம்மளையும் படைச்சிருக்கான். நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கிறோம். புரியுறதோ? நம்ம அப்பப்போ தெரிஞ்சுன்றதுனால நாம் உற்பத்தி பண்ணலை. நாம் உற்பத்தி பண்ண நம்ம கடவுள் ஆகிடுவோமே. நாம் உணர்ந்தோம், அப்படி சொல்லணும். நான் இதை உணர்ந்து கொண்டேன். ஏற்கனவே எல்லாம் இருக்கே. எத்தனையோ கிராமங்கள் இருக்குது, நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலே இருக்கு. அப்புறமா நம்ம வடக்கே எல்லாம் போவோம். ஏதோ முக்கியமான க்ஷேத்திரங்களுக்கு போகிறோம், ஏற்கனவே போனதுக்கு போகிறோம், ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததுக்கு போகிறோம், அவ்வளோதானே. இல்லை நாம் ஏதாவது புதுசாக ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அது நன்னா இருக்குது, அங்கே நன்னா விசேஷமாக பண்ணுறான்னா நம்ம ஒரு 10 பேருக்கு சொல்கிறோம், அவ்வளோதானே. அதானா ஏற்கனவே இருக்குது, நாம் உணர்ந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் இப்போ சொல்கிறான், இப்போ தான் அந்த கோயில் ஃபேமஸ் ஆகிருக்குன்னு. ஃபேமஸ் நீ புரிஞ்சுன்னு இருக்கேன்னு. ஃபேமஸுங்கிற பதம்லாம் பகவானுக்கு போடக்கூடாது. அனுமார் இப்போ தான் ஃபேமஸுங்கிறான், ராமாவதாரத்துலேருந்து இருக்கார். ஏதோ நீ கட்டின்னு இருக்க, நாமக்கல்லையும் நங்கநல்லூர்லேயும் நீ நம்ம வச்சுருக்கோம். நம்ம பிரதிஷ்டை இப்போ பண்ணிட்டதுனால
அனுமார் இப்போ தான் இல்லை, புரியுறதோ? நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், நாம் உணர்ந்திருக்கோம்னு சொல்லுங்க. எந்த விஷயத்தையுமே ஒரு 15 வருஷம் முன்னால் என் உபன்யாசத்துக்கு ஒருத்தர் வந்தார் இங்கே மெட்ராஸில். ரொம்ப நல்லா இருக்குது, நான் இப்போ தான் கேட்குறேன் உங்களோடதுன்னு. அது ஏன் தப்பு இல்லைன்னு நான் 30 வருஷத்துக்கு மேலே சொல்லிட்டு இருக்கேன். நீர் இப்போ தான் தெரிஞ்சுன்னா ஏன் தப்பா சொல்லு, ஏன் தப்பு இல்லையே. அது மாதிரி எந்த விஷயமுமே இப்போ பகவான் கீதை சொல்கிறானே அர்ஜுனனுக்கு, இதை ஏற்கனவே விஸ்வாவசுங்கிற சூரியனுக்கு சொன்னான். அது ரொம்ப பேர் படிக்கலை, அர்ஜுனனுக்கு சொல்ல விட்டு தான் படித்தா. அர்ஜுனன் பாருங்க, சண்டை போட மாட்டேன்னு ஓடுறான், ஓடுறவனை தான் இழுத்து வச்சு உபன்யாசம் பண்ணார். ஆமாம், கிருஷ்ணர் உபன்யாசம் பண்ணுறவோ அவன் மொத்தம்தான் இருந்தான். உபன்யாசம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணரமனுக்கு தேவலாம் இவ்வளோ பேராவது இருக்காள், கிருஷ்ணருக்கு ஒருத்தந்தான் இருந்தான். அவன் இத்தனைக்கும் சண்டை போட மாட்டேன்னவனை இழுத்து வச்சு சொல்கிறார். இப்போ அவனோட ஒன்றா வளர்ந்தார், ஒன்றா காண்டவனத்தை எரிச்சார், எல்லாம் பண்ணார். அப்போல்லாம் சொல்லலையே, அப்போ அவன் கேட்க மாட்டான். இப்போ தானே அவன் உணர்றான். இது அங்கே சஞ்சயன்ட்ட கேட்குறான் திருதராஷ்டிரன். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாயுத்சவகா மாமகாக பாண்டவா செய்வ கிமகுர்வத சஞ்சயா. என் பிள்ளையும் பாண்டு பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள்ங்கிறான். என்ன குருக்ஷேத்திர பூமிக்கு போய் என்ன திவ்யநாம பஜனையாக பண்ணுவான்? சண்டை போடனா போயிருக்கான். அவனுக்கு பயம், அவுட் ஆஃப் ஃபியர், தன் பிள்ளைகள் போயிடுவாளே. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவனுக்கும் பயம், கேட்கிறான். அர்ஜுனனுக்கும் பயம், கேட்கிறான். 2 பக்கம் சைன்யத்தில் நடுவில் போய் நிறுத்தி என் தேரே அச்சுதான்னா கிருஷ்ணனை. சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயித்வா. கிருஷ்ணர் இப்படி பார்த்தார், கிருஷ்ணரை கமாண்ட் பண்ணுறான். 2 சைன்யத்துக்கு நடுவில் போய் நிறுத்து, உடம்பு குப்பையெல்லாம் இருக்கு, குழந்தை தொடச்சிண்டு சாப்பிடவான்னு கூப்பிட்டா யசோத பிரியம்மா. இவனை உட்டக்க ஏழோ மெய்யல்ல தூளோ ஆட்ட சாக்கு. விளையாண்டது போதுங்கிறா, சாக்குன்னா போதும்னு அர்த்தம் கன்னடம். ஆட்ட சாக்கு ஏழோ ஸ்ரீகிருஷ்ண கிருபாளோ பரோ முராரே பாலக சௌரே சதா விசார சந்தோஷ தீர பரோ முராரே. எப்படி பிரியமாக கூப்பிட்றா யசோத, என் கண்ணே சாப்பிடவா, என் கண்ணே சாப்பிடவான்னு கூப்பிட்டா. இவன் இப்போ என்ன சொல்கிறான்? 2 சைன்யத்துக்கு நடுவில் போய் தேர நிறுத்து. கிருஷ்ணர் பார்த்தார், நேரம்டா எனக்கு, எங்கள் அம்மா வெண்ணையும் பாலையும் பிரியமாக ஊட்டினா, நம்ம ராத்திரி படிக்கிற போது நம்ம அம்மா போருண்டா கண்ணு படித்ததுன்னு ஹார்லிக்ஸ் கலந்து தரேன். அம்மா ஆதிகாரி என்ன பண்ணுறா? சும்மா சும்மா சுட வைக்க முடியாது, குடிச்சு தொலைங்கோங்க. 2 சைன்யத்துக்கு நடுவில் நிறுத்து, இவ்வளவு பேரையும் கொன்னுட்டு நான் ஆட்சிக்கு வரணுமாங்கிறான். என்ன கேளு, நீ சரீரத்தை தான் உன்னை அழிக்க சொன்னேன், ஆத்மாவை இல்லை. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. அங்கே தான் நம்ம மதம் நிற்கிறது, மற்ற மதத்துக்கும் நமக்கும். இந்த உடம்புக்குள்ள உயிர் என்ன ஃபாலோ பண்ணு. இந்த உயிர் உடம்பை பிடிச்சின்னு இருக்கு. நீங்கள் எல்லோரும் ரொம்ப பேர் தப்பாக எடுத்துக்கிறீர்கள், உடம்பு பிடிச்சின்னு இருக்குன்னு. உடம்பு இல்லை, இந்த உயிர் இத்தினூண்டு இருக்கு. எவ்வளவு இருக்கு உயிர்? இத்தினூண்டு. பசுமாட்டோட
முடியை கட் பண்ணி அது நல்லா வெட்டினேன்னா கடைசியில் சின்ன பாகம் வருது பாரு, அவ்வளவுதான் இருக்கு. இந்த உயிர் உடம்பு பூரா பரவி இருக்கு. இந்த உடம்பை பிடிச்சின்னு இருக்கு. நாம்ங்கிற நம்ம ஜீவாத்மாங்கிற உயிரை பரமாத்மா பிடிச்சின்னு இருக்கான். என்ன கேளு, நம்ம உயிரை அவன் உடம்பா பிடிச்சின்னு இருக்கான், நம்ம உடம்பை பிடிச்சின்னு இருக்கோம். இப்போ டர்ன் த டேபிள். நம்ம இந்த உடம்புக்குள்ள இருக்கிற போதே இந்த உடம்பை விட்டுட்டு பகவானை பிடிக்கணும். ஆனால் உடம்புக்குள்ளதான் உயிர் இருக்கும். இந்த உயிர் உடம்பை பிடிச்சிருங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. யாராவது செத்து விட்டால் தூக்கிறதுக்கு 4 பேர் வேணும். இப்போ இது வரைக்கும் நம்ம அந்த உயிர் தானே தூக்கிட்டு போகிறது வருது. இப்போவே வேதாந்தம் புரிஞ்சுக்கோ. நம்மளை எதை தினத்தையும் சுமக்க வச்சிருக்கான். உயிரை எதை சுமக்க வச்சிருக்கான்? உடம்புங்கிற அது பிரேதம். தினம் பணத்தை சுமக்கிறோம். இல்லையா? இந்த உயிர் உள்ள இருக்கிறதுனால இந்த உடம்பு இயங்கிறது. எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள்? உடம்பு தான் உயிரை இயக்கின்னு இருக்குன்னு. தப்பா நினைச்சுட்டு இருக்கு. உடம்ப உயிர் பிடிச்சுன்னு இருக்கு. இந்த உடம்புக்குத்தான் இது நெருப்பு சுடும், காற்றுல பறக்கும், மண்ணில் புதைக்கலாம், ஜலத்தில் நினைக்கலாம். உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு கிடையாது. நஜாயதே மிரியதே வா கதாசின் நாயம் பூத்வா. தெரிஞ்சுக்கோ, ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது, நெருப்பில் எரிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உடம்புக்குத்தான் எல்லாம். நீ சொல்கிற வயசு 60, 80 இதெல்லாம் உடம்புக்குத்தான். ஆத்மாவுக்கு வயசு கிடையாது. புரிஞ்சுக்கோ. நான் இப்போ செத்த முன்னால் சொன்னேன் அடியேன், இந்த உடம்பை விட்டுட்டு பரமாத்மாவை பிடிச்சிக்கணும். இதை தமிழில் சொல்கிறார் வில்லிபுத்தூரார். மாயை என்று ஒருத்தி மனம் எனும் மைந்தனை பெற்று தாயோடு தந்தை மக்கள் தாரம் என்று இவர்கள்பால் வைத்த நேயம். நம்முடைய உடம்பே நமக்கு சாஸ்வதம் இல்லைங்கிற போது மற்ற உறவெல்லாம் நமக்கு எப்படி சாஸ்வதம்? சொல்லு. நம்ம உடம்பே எழுதி வச்சிருக்கான். ஒவ்வொருத்தருக்கு 60, 70, 80, 90. இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் எத்தனை நாள் இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கான். நம்ம இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது வர்றது இதெல்லாம் ஒரு நிகழ்வு, பண்ண பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு. புரியுறதோ? ஆமாம். அதனால் நம்முடைய உயிர் இந்த உடம்புக்குள்ள இத்தனை நாட்கள் இருக்கணும்னு வச்சிருக்கான். உலகமே அழியிறது. இப்போ நம்ம உடம்பு எம்மாத்திரம்? அழிவில்லாதவன் பகவான். நம்ம ஆத்மா அழியாது. அப்போ நம்ம பகவான் காலை பிடிக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உடம்ப பிடிச்சுட்டு இருக்கோம். கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ? கோயில் அங்கே அந்த மடப்பள்ளின்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? பிரசாதம் எடுத்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கொண்டுருவா. பார்த்துருப்பேள். பித்தளை தட்டில் பழன்னு தேய்ச்சிருப்பான், தெரியுமா? பித்தளை தட்டை. அதில் நல்ல சூட பெண் பொங்கல் புளியோதரை வச்சு மேலே ஒரு துணியை போட்டு மூடி எடுத்துட்டு வருவா. பிரசாதம் பரமாத்மா. புரிஞ்சதா?
அது எல்லாருக்கும் காமன், எல்லாருக்கும் தராளோ இல்லையோ பிரசாதத்தை. அது வெண்பொங்கலோ புளியோதரையோ ஏதோ ஒன்று கொடுக்குறான். சரி, இந்த தட்டில் பிரசாதத்தை வச்சிருக்கா, மேலே துணி போட்டிருக்கா. இந்த துணி தட்டை பிடிச்சின்னு இருக்கு, பரமாத்மாவோட இருக்கு. என்ன பாரு, பரமாத்மா எல்லாருக்கும் போயிடுறான். என்ன பாரு. அதுக்கப்புறம் தட்டில் அந்த துணியை வைப்பான், அப்புறம் துவச்சி போடுவோம், வச்சுக்கோ, தட்டை தேய்ப்பான். நீங்கள் மடப்பள்ளி தட்டை பார்த்துருக்கீங்களா? பழன்னு தேய்ச்சிருப்பான் நன்னா, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு மேலே போத்தின துணியை பார்த்துருக்கீங்களா? அதை நீங்கள் எந்த செலவு தொழிலாளிகிட்ட கொடுத்தாலும் இந்த தட்டு தான் உடம்பு. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? உடம்ப நல்லா பழன்னு சோப் போட்டு சென்ட்டு போட்டு சூப்பராக வச்சு இதுக்கு போய் பேட்டி காண்றான். நடிகேட்ட தங்கள் மேனி பளபளப்பதன் ரகசியம் என்ன அப்படின்னு மைக்க நீட்டுறான். அவன் ஒன்னே, நான் தினசரி உபயோகப்படுத்துவது இந்த சோப்பு தான். சரி, எல்லாரும் ஒழிய போகிறோம், இந்த சோப்பு மட்டும் இருக்குமா? சொல்லு. இப்போ அந்த துணி ஜீவாத்மா, தட்டு உடம்பு, புளியோதர பரமாத்மா. நான் என்ன சொன்னேன் செத்த முன்னால்? ஆத்மாவை தண்ணியில் நினைக்க முடியாது, நெருப்பில் எரிக்க முடியாது, காற்றுல பறக்க விட முடியாது. மடப்பள்ளி துணி பார்த்துருக்கியோ இல்லையோ? தண்ணியில் நினைக்க முடியாது, நெருப்பில் எரிக்க முடியாது. அப்படி தான் நீ ஜீவாத்மாவை வச்சிருக்க. ஜீவாத்மாவை பளபளன்னு தேய்க்கணும். அன்றைக்கே சொன்னேன், புறந்தூய்மை நீராலமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வாய்மைனா பகவான். சத்தியமேவ ஜெயத்தேன்னு வச்சிருக்கேன். இன்னைக்கு சுதந்திர தினம், அது எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. வாய்மையே வெல்லும். வாய்மைனாலே நாராயணன், சத்தியம்னா நாராயணன், அப்புறம் சத்தியநாராயணன். வேதம் அதைத்தான் சொல்றது, சத்தியம் பதா. பகவான் நாம நாராயண் நாமாவை சொல்லுங்கிறது. உண்மைன்னா இந்த ட்ரூத்துங்கிற மீனிங் மட்டும் இல்லை, நாராயணன் இஸ் ட்ரூத். புரிஞ்சுதா உனக்கு? சரீரத்துக்கு தான் எல்லாம், நமக்கு வர இன்ப துன்பம் எல்லாம். ஆனால் ஆத்மாதான் நல்லதும் பண்ணுறது தப்பும் பண்ணுறது, சரீரம் அல்ல. அதைத்தான் பகவான் கீதையில் சொல்கிறான். இன்பம் வரும்போது சந்தோஷப்படாதே, துன்பம் வரும்போது வருத்தப்படாதே. ராமனா வந்து வாழ்ந்து காமிச்சுட்டு தான் கிருஷ்ணனா வந்து சொல்கிறான், தெரிஞ்சுக்கோ. கீதையை எப்படி சொல்கிறான்? ராமனா வந்து வாழ்ந்து காமிச்சான். தசரதன் கூப்பிட்டு, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் சொன்னானா? ஒன்றுமே பதில் சொல்லலை. எங்க கம்பன் சொல்றான், காதல் உற்றிலன் சந்தோஷ பிள்ளையாம், இகழ்ந்திலன் அப்பாவை திட்டலையாம், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். அப்படியே நிற்கிறான், நோ ரியாக்ஷன். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? பால் போஸ்ட் ஓட்டுவோம், கட் அவுட் ஓட்டுவோம். தாடகையை பதம் பண்ணுற மாதிரி ஒரு கட் அவுட்டு, அப்புறம் அகலிகைக்கு சாப விமோச்சனம் தர மாதிரி காலை தூக்கிண்டு, அப்புறம் சீதைக்கு மாலை போடுற மாதிரி இப்படி போஸ் கொடுத்துருந்து.
கைகேயி வரம் கேட்டா, வருத்தப்படலை. தெரியுமா? கைகேயி வரம் கேட்டாலே வருத்தப்பட்டாளா? வருத்தப்படலையே. இப்பவே கிளம்பிட்டேன் காட்டுக்குன்னர். இப்பணி தலைமேல் கொண்டேன். இப்போ நம்மளால என்ன பண்ணுவோம்? இப்போ வால் போஸ்ட் கட் அவுட்லாம் மாறிடும். துரோகி கைகேயை நாடு கடத்து. 2 வரம் கொடுத்தருக்கு சாட்சி உண்டா சொன்னானா ராமன்? அதைத்தான் இங்கே சொல்றான். இன்பம் வரும்போது சந்தோஷப்படாதே, துன்பம் வரும்போது வருத்தப்படாதே. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜெயவு. இதை எங்க வள்ளுவர் மாடிஃபை பண்ணி எழுதுறார். என்ன கேள்வி? இன்பம் வரும்பொழுது எவனொருவன் சந்தோஷப்படவில்லையோ, துன்பம் வந்தால் துன்பமாக தெரியாது. இன்பத்துள் இன்பம் விழையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். இனிமே எழுத முடியுமா? கீதை எப்படி தமிழ்ல சொல்லு. இன்பம் வரும்போது சந்தோஷிக்காதே. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? இன்பம் வரும்போது சந்தோஷப்படுறோம். அப்ப நேச்சுரலி துன்பம் வந்தா வருத்தப்படணும். எல்லாமே கடமையா செய்யுங்கிறான். எல்லாம் பிறந்து வளர்ந்தியா அம்மா அப்பாவுக்கு கடமையா செய். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பத்தியா பொண்டாட்டி குழந்தைக்கு கடமையா செய். உரிமை பாராட்டாதே. வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய். இன்னைக்கு தான் வியாக்கியானம். வினை பயனில் உரிமை பாராட்டாதே. அவனே இன்னைக்கு சொன்ன, நீ இன்னைக்கு சொல்ற. வெறுமனே இருப்பதில் விருப்பு கொள்ளாதே. ஐடியல் மேன் மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அதை விட கடைசியில சொல்றான், வினை ஆற்றுபவன் ஆகி விடாதே. நீதான் நடத்துறேன்னு நினைச்சுக்காதே. கர்மண்யேவா அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா. இதைத்தான் பாரதி தமிழ்ல சொல்றான். செய்தலுன் கடனே, அறம் செய்தலுன் கடனே, அதில் விளைவுறும் மேன்மையினை நினையாதே. கடமை செய். என்ன கேளு? பலனை எதிர்பார்க்காதேன்னா பலன் இல்லைங்கல. நல்ல கவினி. அவன் பலன் இல்லைன்னு சொன்னா நம்ம கீதையை படிக்க வேண்டாம். அவன் கீதையும் எட்டுப்பட்டிருக்காது. அவன் ஏன் கீதை சொல்றான்? அப்படி சொல்ல மாட்டானே. பலனை எதிர்பார்த்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த பலன் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, ஹார்ட் அட்டாக் தான் வரும். அதனால தான் குழந்தைகளை படிக்கிற போது படி, மார்க் வாங்கு, வந்த மார்க்குக்கு உண்டான காலேஜில் சேரலாம்னு சொல்லு. நீ என்ன பண்ற? 90 வாங்கு, 95 வாங்கு சொல்ற. ரிசல்ட் ஓரியன்டா படிக்க சொல்லாதே. கல்வியை கத்துக்க சொல்லு. படி, மார்க்கு தானே வரும். அபியாசம் பண்ணி எழுதியாச்சுன்னா வரப்போறதே. நீ அபியாசம் பண்ணல எழுதலைன்னா வராதே. யோசனை பண்ணிப்பாரு. நீங்க எல்லாரும் என்ன பண்ற? 98 வாங்கு, அப்பதான் இந்த காலேஜில் இடம் கிடைக்கும். அது என்ன பண்ணும்? வரலன்னா என்ன பண்ணும்? அழுவும். இல்லைன்னா உசுரப்படும். நிறைய தற்கொலை வர்றதுக்கு காரணம் இதான். புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளை அப்படி படிக்க சொல்லாதே. படி, மார்க் வாங்கு. கீதையில பகவான் மார்க் வாங்காதே சொல்லலையே, எதிர்பார்த்து பண்ணாதே. புரியுறதோ? எதையும் எதிர்பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, போச்சு. தசரதன் எதிர்பார்த்தான், ராமன் எதிர்பார்க்கல. அதே ராமாயணத்தில் தெரிஞ்சுக்கோ. தசரதன் மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். எதிர்பார்க்கிறோம். இப்போ எங்க பிரச்சனை வருது? எல்லா குடும்பத்திலையும் ஆம்படையா முண்டாட்டி. ஏன்
டைவர்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? அதுதான். அவாவா கடமையை செய்யலை. கடமையா நடந்துட்டா ஏன் பிரச்சனை வருது? சொல்லு. 100 பவுன் போட்டுன்னு வரணும்னு எதிர்பார்க்கிற, போச்சு. வரலன்னா சரி, இவன் கல்யாணத்தன்னைக்கு 100 பவுன் போடணும், அதுக்கப்புறம் இவனுக்கு ஏத்தாப்புலையும் இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் எதிர்பார்க்குறான். அப்போ அவளும் எதிர்பார்ப்பளே ஒன்ன. இந்த நாளில் எங்கள் சொந்தக்காரில் யாரோ எங்கள் அம்மாவை பொண்ணு கேட்டாளாம். கேட்குற போதே வைரத்தோடு போடுவியான்னு கேட்டாளாம். 1945 எங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தா, அம்மாவோட தாத்தா, நான் வைரத்தோடு போடுறேன், அதை பூட்டிக்க உங்ககிட்ட இரும்பு பொட்டி இருக்கான்னு கேட்டாராம். எதிர்பார்ப்பனே. அங்கதான் பகவான் நிற்கிறான். நம்ம எல்லாரும் ஏன் கஷ்டப்படுறோம்? ஒத்துக்கோங்க. எல்லாரும் எதிர்பார்க்கிறான். எதிர்பார்க்கிற போது இவன் ஒரு ஆங்கிள் எதிர்பார்க்கிறான். இப்ப எதிராளி உன்னை எதிர்பார்ப்பாளேன்னு இவன் நினைக்கலை. அந்த ஆத்துக்காரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமே, அவ உன்னை எதிர்பார்ப்பளே. அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கா? சொல்லு. இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையே. நீ இத்தனை 50 பவுன் போடு, 100 பவுன் போடுன்னு சொல்கிறவன் அவள் போடுறேங்கிறா. கல்யாணம் ஆகி வந்தவுடனே தலை தீபாவளிக்கு உன்ட்ட 50,000 ரூபாய்க்கு மைசூர் சில்க்கு வாங்கி தரேனா அப்படின்னு தான் கேட்பா. கொடுப்பியா நீ? அப்படின்னா 100 பவுன் கேளு. எல்லாரும் சைலண்டா இருக்கு. எல்லாரும் தானே எதிர்பார்க்கிறேன். இதை வேடிக்கை பவுன் போடணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், அவன் வந்தவொடனே இங்கே அடங்கி இருக்கணும். எப்படி இருப்பா சொல்லு. உத்தியோகமும் பார்க்கணும், எப்படி இருப்பா? எங்கள் அப்பா சொல்லுவார், இடுப்பில் கொத்து சாவி இருந்தா அடுத்தது தெரியுமா என்னன்னு? தெரியாது. தெரியாது. பாரு, பாட்டி சொல்றா பாரு, அசப்புல 4 வார்த்தை வரும். என்ன பத்தியா பாட்டி பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அப்பா சொன்னது எவ்வளவு ஃபேக்ட்னு புரிஞ்சுக்கோ. நீ ஒண்ணுமே இல்லை, சின்ன குழந்தை, 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை, இந்த போனை எப்படி ஆப்ரேட் பண்றது பத்தியா? இது அந்த குழந்தைகிட்ட கொடு. ஒரு குழந்தைகிட்ட நான் டெஸ்ட் பண்ணேன் இந்த கீத ஸ்லோகத்துக்கு. அது வரைக்கும் சும்மா இருந்த குழந்தை, உட்காண்டிருந்த குழந்தை, இந்த போனை பேசுற போது அப்படி ஒய்யாரமா நடக்கிறது தெரியறது. ஏன்னா இந்த போன் படுத்துற பாடு. ஒய்யாரமா நடந்துண்டு அதுக்கப்புறமா சோஃபால உட்காண்டு தலைகாணியில சாஞ்சுண்டு ஹலோ. அது ஏன் என்ன காரணம்? இப்ப சொன்னேன், இடுப்புல கொத்து சாவி இருந்தா. புரிஞ்சுட்டியா நீ? தெரிஞ்சுக்கோ. சுகதுக்கே சமய கிருத்வா, அதைத்தான் எழுதுறான். எல்லாத்தையும் கடமையா செய். அம்மா அப்பாவுக்கு செய்யறத கடமையா செய். சகோதரி சகோதரனுக்கு செய்யறத கடமையா செய். கல்யாணம் பண்ணிண்டியா, பொண்டாட்டி பையன் பொண்ணு கடமையா செய். நாளைக்கு அவ திருப்பி நம்மளை கவனிப்பான்னு எதிர்பார்த்து செய்யாதே. ஒருத்தரும் திருப்பி செய்ய மாட்டா. புரிஞ்சுக்கோ. ஆமா,
30 வருஷமாக தரேனில் எல்லாருக்கும் திருமங்கல்யம், கூரைப்புடவை, வேஷ்டி, பட்டு புடவை தெரியுமா? ஒருத்தராவது இன்னி வரைக்கும் அடுத்த வெட்டிங் டே அன்னைக்கு என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் கொடுத்தேன்னு சொன்னதே கிடையாது. இன்னைக்கு ஒருத்தருக்கு தரப்போகிறேன். அவளுக்கு நவம்பர் 27 கல்யாணம். அடுத்த வருஷம் சொல்ல மாட்டா. இப்போ சொல்லுவா, சொல்லுவேன்னு வாங்கிக்கணுமோ இல்லையோ, சொல்ல மாட்டா. எழுதித்தரேன் சொன்னால் அன்னைக்கு நல்லா மழை பெய்யும். இன்னி வரைக்கும் ஒருத்தரும் என்கிட்ட சொல்லலை. நான் அதை எதிர்பார்க்கலை. இப்போ எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்? எதிர்பார்த்து செய்யாதே. நான் எதிர்பார்க்கலை. எதிர்பார்த்தா மறுநாள் அடுத்த வாழ்க்கை செய்ய மாட்டேன்னு. நான் எதிர்பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட வாங்கிட்ட வாழலாம் சொல்லணும்னு. தெரியுமா உங்களுக்கு? ஆனால் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். எதிர்பார்க்காத. எதிர்பார்த்தா போச்சு. அது பொண்ணோ பையனோ பொண்டாட்டியோ, அப்படி அதுக்கு மீறி அவ திருப்பி கடமையாக செஞ்சான்னா நமக்கு அது அவ கடமையை பண்ணுறான். புரிஞ்சுக்கோ. அது ஏதோ நீ போன ஜென்மால துளசியை போட்டிருப்பியோ நோ. ஆமாம், எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு கொள்ளையாக இருக்கு. ஆத்துக்காரி கையை பிடிக்கிற போது நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ நீ பேசணும். நான் தாமரைப்பூவை பார்த்தா உன் ஞாபகம் வரணும். இவனுக்கு இளமையில் தாமரைப்பூவை பார்த்தா ஆத்துக்காரி ஞாபகம் வருது. வயசான ஒன்று தொடப்பக்கட்டையை பார்த்தா அவன் ஞாபகம் வருது. இதுக்கு அவ காரணம் இல்லை, உன் மனசு. புரிஞ்சுது? கையை பிடிக்கிற போது ஆத்மாவை புத்திர நாமாசி ஒப்பமன்னு அட்டிலாம் கெட்டிக்காரா. உன் ஆத்மாவை பையனா கொடுன்னா, நீ நல்ல ஆத்மானா நான் நல்ல பையனை பெற்று தரேன். பொல்லாத பையன் பிறந்தா உன் ஆத்மா தான், நான் ஜவாப்தாரி இல்லைங்கிற. பத்தியா? நான் உனக்கு கடமை பெற்று தரேன். கீதைப்படி வாழறது பொம்மனாட்டி தான். ஆம்பளைய எதிர்பார்ப்பு அதிகம், அதனால தான் அவனுக்கு பயப்படுறான். அவனுக்கு எதிர்பார்ப்பு நடக்காதனால்தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஆம்பளைகளுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும், தெரியுமா உனக்கு? முதல்ல வந்தது தசரதனுக்கு தான். கைகைக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வரல. பொம்மநாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது, தெரியுமா உங்களுக்கு? சயின்டிஃபிக்காக தெரியுமா? தெரியாது. அவள் பைஷ்ட யாராலையோ மாச விளக்கு, அவளுக்கு ஹார்ட்டை சுற்றி ஒரு சுரபி சுரக்கிறது, பாதுகாப்பு. அது பைஷ்ட நின்னாலும் அந்த சுரபி சுரந்து ஆற்ற பாதுகாத்த அந்த தன்மை குறையாது அவளுக்கு. அதனால பால்யத்திலேருந்து தைரியம். புரிஞ்சுதா எனக்கு உங்களுக்கு? போல்டு ஹார்ட் பொம்மனட். பாரு, முன்பின் தெரியாத பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா, தைரியமாக போகிறா பாருங்க புக்காத்துக்கு. பயப்படுறாளா? அவளை பார்த்தா எல்லாரும் பயந்துன்னு இருப்பா. அவள் பயப்படுறாளா பாரு. ஆம்பளை பயப்படுவான். மாமனாரத்துக்கு போனான்னா பொட்டியை வச்சுட்டு காப்பியை குடிச்சிட்டு வாக்கிங் போகிறேன்ருவான், தெரியுமா உனக்கு? ஆம்பளைகளுக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகம். கீதையை பூரா படிக்க வேண்டியது ஆம்பளை தான் முக்கியமாக. ஆமாம், அவள் பாரு எவ்வளவு அப்பாட்ட பிரியமாக இருக்கா. தாலியை கட்டினோன்னா ஆம்பளையான்ட்ட பிரியமாக இருக்கா. பையன் பிறந்தவுடனே ஆம்பளையா ரிட்டையர் ஆனவுடனே பையன் சொல்கிறத கேட்குறா. எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகிறா பாரு. பையன் சொல்கிறது தான் கேளுங்கோளேன் அப்படின்பா, தெரியுமா உங்களுக்கு?
பொண்ணு சொல்கிறத கேளுங்கோ. இப்போவே ஆத்துக்காரி சொல்கிறா, பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கோ. எதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ண, மாப்பிள்ளைகிட்ட சொல்லுங்க சொல்கிறேன்னு. நம்ம ஆம்பளை தான் கிடையாது. ஆத்துக்காரி கையை பிடிக்கிற போதே நான் நினைக்கிறத நீ நினைக்கணும். அதுதான் இந்த காலத்து கவி எழுதினான், இந்த வேத மந்திரத்தை தான். தெரியுமா உனக்கு? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், நான் காணும் பொருள் யாவும் நீயாக வேண்டும். கேட்குறான், ஆத்துக்காரியை பார்த்து கேட்குறான். அவன் சரியினால பொம்மநாட்டி உறுதியே தரமாட்டான். அந்த பாட்டை ஒழுங்காக கேட்டே இல்லையா? நம்ம கீத ஸ்லோகம் தான் சார் எழுதினது, கேட்டுக்கோ. சுகதுக்கே சமய கிருத்வா, எல்லாருக்கும் எங்கே உதயிறது? நான் படிக்க வச்சேன், என் பிள்ளை கவனிக்கலை, நான் தான் வளர்த்தேன், வயசான காலத்தில் என் பிள்ளை நாட்டு பொண்ணு கவனிக்கலை, பொண்ணு மாப்பிள்ளை கவனிக்கலை. சொல்லாதே, சொல்லிண்டு அலையிறோம். ஆமாம், நம்ம தலையெழுத்து முதியோரில் இருந்தான்னா வரவேற்பு கொடு. ரெடியாரு, இப்போவே ரெடியாரு, நாளைக்கு அவன் சொல்கிற அளவுக்கு வச்சுக்காது, சொல்லு. மெட்ராஸில் மயிலாப்பூரில் வீடு வச்சுருப்பான், மதுரையில் வச்சுருப்பான், திருச்சியில் வச்சுருப்பான். பிள்ளை படித்து விட்டு பாம்பேக்கு போயிடுவான், ஆடிட்டராவான். சனி ஞாயிறு வருவான், ஃப்ளைட்டில் வந்து அப்பா அம்மா பார்த்துட்டு போவான் மயிலாப்பூரில். கல்யாணம் ஆனவுன்னா ஆதிகாரி சொல்லுவாள், வார வாரம் இப்படி போக முடியாது, உங்கள் அம்மா அப்பாவை இங்கே வர சொல்லிடுங்க. பையன் ஃபோன் பண்ணுவான், மயிலாப்பூர் வீடு எவ்வளோ ரூபா போகும், வித்துடு, 1.5 கோடிக்கு போகும், வித்துரு, இங்கே வந்துடும். அவன் அங்கே 3 கோடிக்கு வீடு கட்டுறான். வாசலில் திண்ண, ஹாலு, 3 பெட்ரூம், சமையல், மாடியில் 2 ரூம். அப்பாட்ட சொல்கிறான், இதுக்கு நான் முதல்ல 1 கோடி ரூபா தரணும், வீடை விற்றுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு 50 லட்சத்தை இவர் பேர்லையும் ஆத்துக்காரி பேர்லையும் போட்டுக்கிறார். 1 கோடி ரூபா கொடுத்த அப்பா திண்ணையில் இருக்கார். ஆம்பளையா பிறந்தா திண்ணை தான், பொம்மநாட்டியாக பிறந்தா பரவாயில்ல, நாட்டு பொண்ணுக்கு காய் நறுக்கி தரேன்னு சமையல் உள்ளையாவது மதிப்பாக இருப்பாள். ஆம்பளையா பிறந்தா திண்ணை. அந்த காலத்தில் திண்ணைன்னா, இந்த காலத்தில் சிட் அவுட்டு அதுக்கு பேர், தெரியுமோ உனக்கு? ஏன் அதுக்கு பேர் சிட் அவுட்டு தெரியுமோ? சிட் அண்ட் அவுட்டு. ஏதாவது ஆச்சுன்னா அப்படியே மந்திரம் சொல்லிடுவோம், அச்சேஷே ஏ பரிஷது. உபன்யாசம் கஷ்டமாக இருக்கோ? நான் உபன்யாசம் பண்ணலை, கிருஷ்ணர் பண்ணிட்டு இருக்கார், தெரிஞ்சதா? ஆமாம், இன்னையில் உட்காண்டிருப்பார். பெரிய உத்தியோகத்தில் வேலை பார்த்தவர், மயிலாப்பூரில் கொடி கட்டினவர், திண்ணையில் இருப்பார். 75 வயசு, பேரனுக்கு 10 வயசு. பேரனோட ஃப்ரெண்டு வருவான் கணக்கு நோட்டு வாங்கிக்க பாம்பேயில். அவன் கணக்கு நோட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே. வருவான், தாத்தா சங்கரை கூப்பிடுங்கிறான். அவரை கூப்பிடுவார் அங்கேருந்து, சங்கரா நான் குளிச்சுன்னு இருக்கேன், வரேன்னு சொல்லு தாத்தா. எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் இப்போ பேரனுக்கு கம்யூனிகேஷன் மினிஸ்டராக இருக்கார். அவன் குளிச்சுட்டு வருவான், ஃப்ரெண்டோட பேசுவான். இந்த வந்த ஃப்ரெண்டு கேட்குறான், ஹூ இஸ் ஹீ? இந்த பையன் சொல்கிறான், மை கிராண்ட் ஃபாதர். கிராண்ட் ஃபாதர் மீன் ஃபாதர்ஸ் ஃபாதர். ஓ ஐசி. இவன் சொல்லுவான், வந்த பையன் சொல்கிறான், உங்கள் தாத்தாலாம் இன்னும் இருக்காளா? எங்கள் தாத்தாலாம் அப்பவே போயிட்டார். சமையல் உள்ள இருக்கிற இவன் அம்மா காதில் விழும், உங்கள் அம்மா கொடுத்து வச்சவ.
ஏன் நான் நீ இருக்கிறத ஒருத்தரும் விரும்ப மாட்டான், நாமளே விரும்ப மாட்டோம். அது தெரியுமா? 70 75 எல்லாம் இருக்காளே, 80 கூட்டத்தில் இருக்காள் இல்லையோ, 70 75 80. நீ அவளை கேளு, சௌக்கியமான கேளு, நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒத்துரும் சொல்ல மாட்டோம். இருக்கு என்னோ இந்த யமன் வரமாட்டேங்கிறான். ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த சரீரம் இருக்கே, அது எக்ஸஸ்ங்கிற வள்ளுவர். பகையினா பரவாயில்ல, விரோதினா விரோதி இல்லை, மிகை எக்ஸஸ்ங்கிறான். மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. பகைன்னு சொல்லல, நல்லா கேட்டுக்கோ, அவன் மிகைங்கிறான். ஒரு காலகட்டத்தில் எக்ஸஸ், புரிஞ்சதா உனக்கு?